ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம யூடியூப் சேனல் ஒண்டுகாட்டி. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டிஷ் செய்ய போறோம்னா பால் புட்டிங். அதாவது ஸ்ட்ரீட்ல விற்பாங்க, பால் கடம்புன்னு சொல்லுவாங்க. அது எப்படி ஈஸியா செய்யறோம், 10 நிமிஷத்துல பால் கடம்பு செய்யணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பால் புட்டிங் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். அகரகர் ஒரு பாக்கெட், 1/2 கிலோ சர்க்கரை, 1/2 லிட்டர் பால், 10 ரூபா பால் பவுடர், தேவையான அளவு முந்திரி, பாதாம், 3 ஏலக்காவை இது போல் இடித்து பொடி பொடியாக வச்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பால் கடம்பு அதாவது பால் புட்டிங் செய்ய ரெடி. அடுப்பை ஆன் பண்ணிக்கிறோம். அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கிட்டு 6 லிட்டர் பாலை அதில் சேர்த்துக்கிறோம். இப்போ பால் நல்லா கொதிச்சு வந்துட்டு இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிறோம். இது கூட குங்குமப்பூ ஒரு 3 பூ ஆட் பண்ணிக்கிறோம். இது வீடியோவில் பதிவாகல, நீங்கள் சேர்த்துங்க. பாலும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இதோட கொஞ்சம் பால் பவுடர் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம அகரகர் சேர்த்துக்கலாம். நல்லா அகரகர் நல்லா வெந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பால் புட்டிங் அதாவது பால் கடம்பா சூப்பராக வந்துட்டு நல்லா திக்காக வர மாதிரி இதை நம்ம டீ குடிக்கிற கிளாஸில் நம்ம ஊற்றி வச்சு அது மோல்டு பண்ணிக்கலாம். இதுமாதிரி டீ கிளாஸில் கொஞ்சம் முந்திரி பாதாம்லாம் போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் நெய் தடவி வச்சிடலாம், அப்போ தான் ஒட்டாமல் நல்லா வரும். இப்போது இது போல் நம்ம வீட்டு பாத்திரத்தை இப்படி ஊற்றி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். ஒரு 2 மணி நேரம் நீங்கள் அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா அப்படியே புட்டிங் ரெடி ஆகிடும். இதே நீங்கள் உங்களுக்கு சீக்கிரம் வேணால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்தால் போதும். நல்லா புட்டிங் அப்படியே கேக்கு மாதிரி ரெடி ஆகிடும். சரி, நம்ம ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 மணி நேரம் சொன்னேன், ஆனால் 1 ஹவர்லேயே நல்லா கெட்டியாக வந்துட்டு இந்த புட்டிங் சூப்பராக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அப்படியே கவுக்கலாம், எப்படி வருது பார்ப்போம். வாவ், செம்மையாக வந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2 டம்ளர் எடுத்து கவுத்துக்கலாம். வா, இது சும்மா டெக்கரேஷனுக்காக சுகர் சிரப் சேர்த்துக்கிறோம். அப்படியே பார்வைக்காக சும்மா இந்த பல்லி மிட்டாய்னு சொல்கிற இந்த ஜீரக மிட்டாய் சேர்த்துக்கிறோம். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பசங்க லைக் பண்ணாங்க. அதுக்காக ஒரு கார்னிஷாக சேர்த்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பால் புட்டிங் அப்படியே வேறு லெவலில் வந்திருக்கு. இதை பால் கடம்பா அப்படின்னு சொல்லுவாங்க, பஜார்லலாம் விற்கும். இதை நம்ம இப்போ ஈஸியாக நம்ம வீட்டிலே செய்யலாம். 10 நிமிஷம் தான் செஞ்சிடறோம். ஆனால் 10 நிமிஷம் செஞ்சிட்டோம். ஆனால் குளிர்விக்க மட்டும் ஒரு 1 ஹவர் ஆகுது. ஆனால் ஃப்ரிட்ஜ் இருந்தால் ஒரு 20 நிமிஷம் ரெடி பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு காட்டலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பால் புட்டிங் அதாவது பால் கடம்பா வேற லெவல் வந்திருக்கு. பார்த்தா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ சூப்பராக இருக்கு. இதை நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க சாப்பிடலாம். முடி வெட்டி வச்சுட்டேன் பீஸு. பார்க்கறதே அவ்வளோ ஜெல்லி மாதிரி இருக்கு. இதெல்லாம் நான் வீட்டில் செஞ்சதே இல்லை, இப்போ யூடியூப்புக்காக நான் செய்கிறேன். பால்காவோட சூப்பராக இருக்கு. பால்காவோட முந்திரும் போல இது சாப்பிடலாம்ல. வேற லெவல். இதெல்லாம் செஞ்சு வீட்டில் சாப்பிடுங்க. அப்பப்போ டைம் வச்சா சிம்பிள் பட்ஜெட் தான். சூப்பராக நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டில் உள்ள பசங்க செஞ்சு கொடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க, டெஸ்ட்டு செஞ்சு கொடுங்க. எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கேன். சூப்பராக வந்திருக்கு. நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்ப தேவை. சந்திப்போம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.